ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி தேவசாய்சி vlog. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்ட் 1 சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. அதில் வந்துட்டு ஏற்கனவே ஷாப்பிங் vlogல வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிற vlog, அது வந்து என்னென்னலாம் எடுத்தேன்றது அடுத்த வீடியோவில் பார்ட் 2 போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் துணி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் லஞ்ச் பேக் அப்புறம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலெலாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்திருந்தேன். மார்க்கெட்டில் தான் எடுத்திருந்தோம். அதில் ஒரு ஷாப்பில் போயிட்டு நான் இது பார்த்துருந்தேன். செராமிக்ஸ் ஐட்டமும் கிளாஸ் ஐட்டமும் சிலதெல்லாம் கம்மியாக இருந்தது. அதுதான் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருந்தா எனக்குமே அடுத்த தடவை போகும்போது எது கம்மியாக இருக்குன்றதை பார்க்குறதுக்கு எனக்கு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்றுக்கு ரேட் கம்மியாக இருக்குது, ஒவ்வொன்று அதிகமாக இருக்குது. அது வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கிறதுல நாட் ரிட்டன் சாரின்ற மாதிரி எழுதியிருந்தது அதில். சரி, ஓகே சொல்லிட்டு எனக்குமே ஒரு பொருள் இதில் வாங்கியிருந்தேன். ஒன்று தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து என் பொண்ணு ஒரு பக்கம் வந்துட்டு பாட்டில் எடுக்கிறது, லஞ்ச் பேகு, அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தால் வாங்கலாம், இல்லை ஆன்லைனில் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அவன் வந்து ஒரு பக்கம் ஷாப் பண்ணியிருக்கும்போது நான் ஒரு பக்கம் வந்துட்டு நான் வந்து எனக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு கடைசியில் இது இருக்கு இல்லையா, லஞ்ச் டவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப பெருசாக இருந்தது, சின்னதாக இருந்தது. அவளுக்கு பிளாக் கலரில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தா. ஆனால் பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஒயிட் கலர் இருக்கிறது சின்னதாக இருந்தது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு டவலுமே இல்லை அங்கே. லஞ்ச் டவல் சரி அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து வாங்கிட்டு நானுமே சில இதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து சின்ன ஐட்டம்லாம் இதெல்லாம் வந்து 30 ரூபா ஒரு டப்பா, 5 ரூபா 12 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா போயிட்டு வீட்டுக்கெலாம் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் வந்து ட்ரெஸ்ஸு இது தான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறம் கவுன் மாதிரி வரும். இது வந்துட்டு எத்தனை வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 வீட்டுக்கு வந்த பிறகு எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் எடுத்துருந்தேன். ட்ரெஸ் இது தான். இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா 899. ரேட்டு பார்க்க அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு சாஃப்ட்டு, பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போடுறதுக்கு. நம்ம வந்து ஜிகுன்னு வாங்கி கொடுத்தோம்னா போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா கண்டிப்பாக போடுவாங்க. அது வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் போடலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கவுனு. இது வந்து பின்னாடி வந்து ஜிப்பு வச்சு போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஒரு பேட்டர்னில் அதோட டிசைனுமே சரி, அதனுடைய அந்த வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டான கவுன், காட்டன்லேயும் வந்து பியூர் காட்டன் மாதிரி இருந்துச்சு நல்லா. இது வந்து 2 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் போடலாம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 699. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு இந்த கவுன். இதுவுமே எடுத்துருந்தேன். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நல்லாவே எடுத்து கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இந்த மாதிரி பின்னாடி வந்து நீட்டாக ஜிப் வச்சுருக்கோம். இதுதான் மெயின். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்னால் இது தான். இது ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குனால வந்து இழுத்து எவ்வளோ வேணால் போடலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கோம்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு கூட இழுத்து போடலாம். இது நல்லாவே இருக்கும். டிஷர்ட் பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நம்ம இழுத்து போடுற எவ்வளோ இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு வரும். அதனால தான் இது வந்து 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற இது ஏஜ் கேர்ள்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது டாப்பு, அதுக்கப்புறம் இந்த பாட்டம், இந்த மாதிரி ஒரு இதுவில் வரும். நல்லாயிருக்கும் போடும்போது. நானுமே போட்டு பார்த்தா வீட்டுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன், யூனிகார்ன் டிஷர்ட்டு. ஹலோ கிட்டி யூனிகார்ன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான டிஷர்ட் இது. இது வந்து 149. நம்ம வந்துட்டு அதிகமான ரேட்லலாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்துட்டு கம்மி ரேட்டில் 200 கீழே எடுக்கணும், நல்ல சாஃப்டான ட்ரெஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுமே எடுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியில், இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக நிறைய கலர்ஸில் நிறைய டிசைனில் இந்த மாதிரி டிஷர்ட் கூட இருக்குது. டிஷர்ட், அதுக்கப்புறம் வந்து டாப்பு, அப்புறம் பாட்டம், அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறையவே இருக்குது. நான் வந்துட்டு பர்த்டேக்குன்றதுனால கொஞ்சம் கிராண்டாகவும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சில டிஷர்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்டேன். இது அடுத்த ட்ரெஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. இது வந்து ப்ளூ அண்ட் எல்லோவில் டிசைன் வந்திருக்கு இல்லையா. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 799 வரும். இது காலர் வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது செட்டாக வரும். இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக அந்த டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு டிஷர்ட் தான். இன்னோட ரேட்டு பார்த்திங்கன்னா 199. இந்த மாதிரி டிஷர்ட் எடுக்கணும், டிஷர்ட்டு செட்டாக எடுக்கணும், இல்லை தனித்தனியாக எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 200 கீழே வரும், நல்லாவே இருக்கும் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது என் பெரிய பொண்ணுக்காக எடுத்தது. இது வந்துட்டு டிஸ்னி வேர்ல்டுன்ற மாதிரி போட்டிருந்தது, நல்லா அழகாக இருந்தது டிசைன். இந்த கலருமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி ஒரு காட்டன் மாதிரி போட்டு வந்தது, அது ஒன்று எடுத்தோம். ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறம் இந்த செட்டாக இந்த இதுவும் எடுத்தோம். இந்த துணி பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி இருக்குது இல்லையா, இல்லை ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற டிசைனில் நல்லா சாஃப்டான துணி. இது நல்லா காலர் வச்சு அடியில் வந்து இந்த மாதிரி மடக்கின மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். போடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்தவொடனே போட்டு காட்டினா சூப்பராக இருந்துச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கடையில் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனுடைய வீடியோவும் இதில் போட்டிருக்கேன். அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்னலாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு அப்படி இப்படின்னு தேடி கடைசியில் ஒரு 2 வாட்டர் பாட்டில் வாங்கினான். ஒன்று வந்து 1 லிட்டரு, ஒன்று வந்து அரை லிட்ரு வரும்னு நினைக்கிறேன், 1/4 லிட்டருன்னு நினைக்கிறேன். சின்னதாக தான் இருந்துச்சு. அதை தான் இப்போ நான் காட்ட போகிறேன். எனக்கு என்ன வாங்கணுன்றதை அதையுமே நான் காட்டுறேன். இந்த பாட்டில் தான் வாங்கியிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. இதனுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்துட்டு இது பெரிய பாட்டில். இது வந்து 1 லிட்டர் கிட்ட வரும். நல்ல கலருமே நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு உள்ளே வந்து நல்ல குவாலிட்டியான பாட்டில் தான் இது. கேட்டு அப்படி கேட்டு இப்படி கேட்டு கடைசியில் இதை தான் செலக்ட் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு சின்ன பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தோம். எப்போயுமே வந்து தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கூடவே வந்து மத்தியானத்துக்கு ஒரு ஜூஸ் மாதிரி வீட்டிலேயே போட்டு கொடுக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி வீட்டிலேயே எப்போவுமே போட்டு கொடுப்பேன். எங்களுக்கு பழக்கம் அது எப்போவுமே லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது அதை போட்டு கொடுத்துருவோம். அதுக்குமே ஒரு சின்ன பாட்டில் வாங்கிட்டேன். இல்லை அப்படின்னா அதுலேயுமே தண்ணி பத்தலை அப்படின்னா அதுலேயுமே தண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அதுக்காக தான் ஒரு சின்ன பாட்டில், ஒரு பெரிய பாட்டில்னு 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு ஒரு அரை லிட்டர் வரைக்கும் வரும். இது வந்து 150 வரும்னு நினைக்கிறேன் ரேட்டு. அதையுமே வாங்கியிருந்தோம். காட்டுறேன் பாருங்கள். சின்னதாக நல்லா பார்க்குறதுக்கு ஜூஸ் குடிக்கிற மாதிரி. நம்ம வந்து பிளாஸ்டிக்லலாம் நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சோன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி கூட ஊற்றி தரலாம். அதுக்கு தான் 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் வாங்கியிருந்தேன். இந்த சின்ன பாட்டில் ஒன்று, அப்புறம் கிச்சனுக்கு ஒரு இது வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நாளாக ஆன்லைனில் பார்த்துருந்தேன் வாங்கலான்ட்டு. ஒயிட் கலர்லேயே எனக்கு இதுவாகிருச்சு, செட் ஆயிடுச்சு. நான் பிளாக் கலரில் தான் பார்த்துருந்தேன். எனக்கு ஒயிட் கலர்லேயே கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வேணால் வாங்கியிருந்தேன். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் வரும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங்லாக இதோட முடிச்சிக்கலான்னு பார்த்தா பார்ட் 3 போடுற மாதிரி என் பொண்ணு போய் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வாங்கி வந்தா. பென்சில், அப்புறம் ஸ்கேல், தேவையான ஒரு வருஷத்துக்கு தேவையான நம்ம அந்த இது A4 ஷீட் மொத்தமாக பஞ்சாக கூட வாங்கிட்டு வந்தது. அதனோட ரேட், அப்புறம் வந்து என்னென்னலாம் வாங்கியிருந்தோம் அப்படின்ற அடுத்து பார்ட் 3ல் போடுறேன். நான் முடிக்கலான்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு இது வருது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.